மேசராசியினர் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் உங்களை நோகடிக்கும் வகையில் பேசுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது. உங்களிடம் நிறைய உதவிகளை எதிர்பார்த்து உறவினர்கள், நண்பர்கள், அலுவலக ஊழியர்கள் ஏளனமாக பேசுவதற்கு வாய்ப்புள்ளது. தெய்வ பலம் அதிகளவில் உங்களுக்கு இருக்கும். தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவது, சாபம் விடுவது, கத்துவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஆண்மக்கள் சக்தி அதிகம் கொண்ட ராசி என்பதால் மூதாதையர்களை மனதார வழிபாடு செய்து கொள்வது நல்லது. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஜிம், யோகாசனம், தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். புதிய வண்டி வாகனங்களை வாங்கும் யோகமும் உண்டாகும். முதலீடுகளை சரியாக செய்வீர்கள். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம் ரீதியாக செல்வாக்குகள் கூடும். யோக பலன்களை அதிக அளவில் பெறும் காலகட்டம். எந்த விஷயத்தையும் எண்ணி யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனம் வேண்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன அமைதி உண்டாகும். யாரேனும் உங்களை பற்றி தவறாக பேசினால் அதனை கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. நீங்கள் பிறந்த கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது மேன்மையை தரும். இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். மேச ராசியினருக்கு துர்க்கை வழிபாடு, வாராகி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்.